இது வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷலாங்க. முழு கணவாயை பொரிச்ச இறாலோட செம்மையாக இருக்கும். அவருக்கு வந்து நண்பர்களே, மலேசியாவில் உள்ள காயு நாசி கண்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு உணவகத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இவங்கள பார்த்தீங்கன்னா மலேசியாவில் கிட்டத்தட்ட 10க்கு மேலே பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. நாசி கண்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உணவு வந்து மலேசிய முஸ்லீம்களுடைய பாரம்பரியமான ஒரு உணவு. நாசி கண்டார் அப்படிங்கிற பல ரெஸ்டாரண்ட் இருந்தாலும் இந்த காயு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாசி கண்டார் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே மலேசியாவில் இருக்குது. இந்த நாசி கண்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடையில் சுமந்துக்கிட்டு போய் அதை வந்து சாப்பாடை வந்து மக்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் வந்து தூக்கு சாப்பாடுன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட மலேசியாவில் இந்த சாப்பாட்டுக்கு வந்து இந்த மலேசியா மொழியில் நாசி கண்டார் அப்படின்னு சொன்னால் சுமந்துக்கிட்டு வரக்கூடிய சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது நாளடைவில் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட்டாக மாதிரி இருக்குது. இங்கே வந்து இந்த நாசி கண்டார் உணவு மட்டும் இல்லாமல் பல வகையான உணவுகள் இருக்குது. கனவா, கோழி, இறால், பாருங்கள் வாவல் மீன்லாம் இருக்குது. எல்லாம் மசாலாவில் ஊற வச்சுருக்காங்க. கேட்டோம்னா அப்படியே பிடிச்சிட்டுருவாங்க. மீன் தலையை பாருங்கள், எவ்வளோ பெரிய மீன், பாறை மீன் தலை. இது பேர் பார்த்தீங்கன்னா கஞ்சா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஊர் கஞ்சா கிடையாது. இது வந்து இங்கே உள்ள சீஃபுட்லாம் வச்சு அரைச்சி ஒரு வித்தியாசமான ஒரு பொடிங்க. நம்ம ஊரில் இட்லி பொடி மாதிரி. பாருங்கள், இங்கே உள்ள சாப்பாடு நம்ம காட்டுறேன். எத்தனை வகையான ஃபுட்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே சிக்கன்லேயே ஏகப்பட்ட வெரைட்டி, சிக்கன், மீன், மேலே ஃபுல்லாக காய்கறி. நாசி கண்டார் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு உணவாக இருக்குதுங்க. நம்ம பகுதிகளில் வந்து சாப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம். ஆனால் இந்த நாசி கண்டார் அப்படிங்கிற இந்த உணவை பார்த்திங்கன்னா அவங்க சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கனவா குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான குழம்புகளை ஊற்றி அதில் ஒரு பொரிச்ச மீன், அதே மாதிரி அவிச்ச வெண்டைக்காய், பாவக்காய் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றாங்க. சிம்பிளாக நாசி கண்டார் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சாப்பாட்டில் பல வகையான குழம்பை ஒன்றா ஊற்றி சாப்பிட்றது அப்படிங்கிறத சொல்லலாம். நம்ம இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வர நைட் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனனால நம்ம இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபுட்டையுமே ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியல. இருந்தாலும் இங்கே ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அது எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன். படித்தேன் அது என்ன எப்படி? ஓகே, மறுபடியும் ஸ்வீட் கார்ன் போடுறாரு. ஐஸ் கியூப்ஸ் வந்து க்ரஷ் பண்ணுறாங்க. ஓகே, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறாரு. இது என்ன? சுசு பக்கர். சுசு பக்கர். ஓகே, ஸ்ட்ராபெரி சிரப். ஏகப்பட்ட சிரப் ஊற்றிட்டே இருக்காரு. என்னென்ன கண்டுபிடிக்க ரெடி ஆயிடுச்சுங்க ஏபிசி. பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குங்க. எப்படி இருக்கு பாருங்க. காயு நாசி கண்டாரில் ரொம்பவே ஃபேமஸான ஏபிசி அந்த டெசர்ட் வந்து எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எப்படி சாப்பிடணுங்கிறது நம்ம நண்பர்கிட்ட கேட்டோம். இது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக சாப்பிடக்கூடிய ஒன்று. பொதுவாக மலேசியா ரெஸ்டாரண்ட்டில் வரக்கூடிய மக்கள் வந்து குயிக்காக சாப்பிட்டு போகக்கூடிய பழக்கம் இல்லைங்க. ரொம்ப பொறுமையாக ஆறாமற ரொம்ப நேரம் டைம் எடுத்து சாப்பிட்றாங்க. ஸோ நம்ம சாப்பாடெலாம் ஆர்டர் பண்ணி அதை சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் இந்த ஏபிசி ஜூஸ் வந்து அப்படியே மெல்ட் ஆகி ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆயிரும். சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் கடைசியாக வந்து இதை சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பொரிச்ச இறாலோட செம்மையாக இருக்கும்.
இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்மே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து சீ ஃபுட்டில் ரொம்பவே பிடிச்ச இறால் வாங்கி சாப்பிட்டோம். அதுவும் செம்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது போக இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான கணவாயில் அந்த ஃப்ரைட் ஆனியன்லாம் போட்டு கணவாயை பொரிச்சு தராங்க. ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் மலேசியா காய் ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கனவா ஃப்ரையும் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். நண்பர்களே, இந்த வீடியோவில் மலேசியாவில் ரொம்பவே புகழ்பெற்ற காயு நாசி கண்டார் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன வகையான ஃபுட்ஸ்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத சிம்பிளாக காட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் நாசி கண்டார்னா என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். நிறைய மக்கள் மலேசியாவில் நம்ம வீடியோ பார்க்குறீங்க. யாராருக்கெல்லாம் இந்த காயு நாசி கண்டார் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய மக்கள் மலேசியாவுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. நாசி கண்டார் அப்படிங்கிற இந்த சாப்பாடு யாராருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.